நம்ம பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே சிஎஸ்கே பிளேயர்ஸ் அவரை கலாய்ச்சிட்டாங்க. நீங்க கட்சியில் தானே வரீங்க, நாங்க எல்லாம் தடுத்தது விட்டு நீங்க சீக்கிரம் வந்து ஆடும், நீங்க எப்படி கட்சியா வரீங்க, நாங்க ஒரு 5 பேர் அவுட் ஆயிடுறோம் 10வது ஓவர்லயே, அப்ப நீங்க வந்துதான் ஆகணுன்ற மாதிரி வர வச்சுட்டாங்க. வர வச்ச அப்புறம் அந்த பழைய பவர் இருக்கு பாத்தீங்களா, பவர் பேக்ட், நான் அடிச்சா வெளில போறதுன்னு இருக்கு, அது இப்ப ஏஜ் ஃபேக்டர்னால டெஃபினட்டா குறைஞ்சிடுச்சு. சோ இஸ் வெயிட்டிங் ஃபார் த லூஸ் பால். முன்ன கிடையாது, நீ நல்ல பால் போட்டா சரி, என்ன பால் போட்டாலும் சரி சிக்ஸ். அது இப்ப கிடையாது, அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் த லூஸ் பால். பட் இப்போ அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸும் பயங்கரமா அப் ஆயிடுச்சு இல்ல. இப்போ ஒவ்வொருத்தரோட போலிங் ஸ்டாண்டர்ட்ஸ், போலிங் யார்கர்ஸ், வைட் அவுட் ரைட், போலிங் ஸ்லோ பவுன்சர்ஸ், அதெல்லாம் பண்ணும்போது இப்போ கோப்ப பண்றது கஷ்டமா இருக்கு. இதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. With ultimate discomfort is purely for the fans is coming and making his presence felt. அப்படிதான் எனக்கு தோணுது. அவரால் பிசிக்கலா பழைய மாதிரி அடிக்க முடியல. ஏன்னா பழைய மாதிரி அடிக்க முடியாம இங்க கொஞ்சம் குவாலிட்டி டிட்டரேட் ஆகுது பிசிக்கலா. ஆனா எதிர்பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குவாலிட்டி எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் பிளான் பண்ணி போட்டுருக்காங்க இப்போ போலிங் ஸ்ட்ராட்டஜிக்கா. இப்ப எல்லா ஆட்ஸும் அகேன்ஸ்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏஜ் ஃபேக்டர், அவர் இஸ் ரெடி டு லீவ், பட் ஃபார் கம்பல்சரி இஸ் பிளேயிங்ன்றது தான் என்னோட நான் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும்.